வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பீட் ஆமு சேனல். இன்றைக்கி என்ன நான் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாலை கட்டுறதுக்கு தாங்க சொல்லி கொடுக்க போகிறேன். பூ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால சரி மாலை கட்டுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நான் உங்களுக்கு மாலை கட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்குறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி பூ கட்டுற நூல் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நூல் உருண்டையை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ மாலை அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் நூலை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம 2-3 மடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த கிணம் வரத்துக்காக தான் 3 நம்ம மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டு இந்த லாஸ்ட்டை விட்டுடுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு இப்படி ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்படி நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சைடு வந்து கனமாக இருக்கும், இந்த சைடு வந்து நமக்கு ஒத்தையாக பூ கட்டுற மாதிரி இந்த சைடு இருக்கும். இந்த நாட் கிட்ட வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம பூ கட்ட போகிறோம். இந்த நாட்டுக்கு இந்த சைடு, நாட்டுக்கு வெளியே கிடையாது, நாட்டுக்கு உள் சைடு வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே பூ கட்டுவீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பூ எடுத்து வச்சு இந்த நாட்லேருந்து இப்படி சுற்றி இப்படி பூ மட்டும் ஒரு வாட்டி வந்து பூ கட்டிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங், இங்கே வந்து பூ மாதிரி தான் கட்டணும். இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீட்டாக கூட நீங்கள் விட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். எங்கன்னா கட்டுறதுக்கு வேணும்னா கொஞ்சம் நீட்டாக கூட விட்டுக்கலாம். நான் சும்மா கட்டி காட்டணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக விட்டுருக்கேன். இப்போது ஒரு நாட் போட்டுட்டிங்களா, இந்த இடத்துல இந்த கையில் இந்த கெட்டியான நூல் வந்து இந்த இடத்துல வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 2 பூ எடுத்துக்கோங்க. பெருசாக பார்த்து ஒரு 2 பூ எடுத்துக்கோங்க. இந்த பூக்கு மேலே பாருங்க, மேலே இப்படி வச்சுட்டு கீழே இந்த நூல் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த நூலை வந்து இப்படி சுற்றி இப்போ இங்கே கீழே எடுத்துகிட்டு வரணும். இந்த காம்பு இருக்குது பாருங்கள், இப்போ மேலே வச்சோம் இல்லையா, இந்த பூக்கு கீழே வந்து அந்த நூலை இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான் 2 பூவை மறுபடியும் ஃபஸ்ட்டு இங்கே வச்சோம், இப்போது அதுக்கு பக்கத்துலேயே இங்கே வைக்கணும். வச்சு அதே மாதிரி சுற்றி அந்த காம்பு கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம நூலை வந்து விட்டுறக்கூடாது, டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா லூஸ் விட்டுட்டிங்கன்னா கொட்டிடும். மறுபடியும் அடுத்து 2 பூ அதே மாதிரி எடுத்து அதுக்கு பக்கத்தில் வச்சு அதே மாதிரி சுற்றி கீழே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு பக்கத்தில் நம்ம சுற்றி வைக்கும்போது தான் அது மாலை மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். நூலை வந்து லூஸ் விட்டுறக்கூடாது, லூஸ் விட்டுட்டிங்கன்னா நூல் வந்து கொட்டிடும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வரணும். அடுத்து வந்து மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் வச்சு இப்படி சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்படி எடுத்துகிட்டு வரும்போது இங்கே பார்த்தீங்களா பூ மாதிரி சுற்றி வரும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக கட்டிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, கடைசியாக வந்து முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதுக்கு நடுவில் நீங்கள் ரோஜா பூ, அதாவது மல்லிப்பூலாம் கட்டுறீங்களா, சம்பங்கி மல்லிலாம் கட்டும்போது சின்ன அந்த பட்டன் ரோஸ் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கூட நடுவில் வச்சு நீங்கள் சேர்த்தா மாதிரி கட்டலாம். அவ்வளோதான், கடைசியாக முடிச்சிட்டோம். இப்போது கையை எடுத்துட்டோன்னா பூ ஃபுல்லாகவே கொட்டிடும். இவ்வளோ நேரம் நம்ம கட்டினது வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பந்து மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே அழகாக ஒத்தையாக கூட தலையில் நீட்டாக வைக்கலாம். பெருசாக மாலை மாதிரி கட்டி சாமி படத்துக்கு போடலாம். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் விசேஷ நாள் வருதோ இந்த மாதிரி பூ கட்டலாம். நடுவில் ரோஸ் வைக்கலாம். அப்புறம் வந்து அந்த காக்கட்டான் கூட ரோஸ் வச்சு கட்டலாம். மறிக்கொழுந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி மடித்து நடுவில் வச்சு இதே ப்ராசஸ் தான். இப்போ கடைசியாக என்ன பண்ணணும்னா, இப்போ சுற்றி எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ இங்கே வந்து நாட் போடணும். நம்ம இந்த கையில் இங்கே பிடிச்சிருக்கோம் பாருங்கள், இதை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு அழகாக நீங்கள் நாட் போட்டுக்கணும். விட்டுட்டிங்கன்னா பூ வந்து கொட்டிடும். அவ்வளோதாங்க, ஒரு நாட் போட்டுட்டிங்களா, அடுத்த நாட்டு நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கோங்க. நாட் போட்டிங்கன்னா மட்டும்தான் பூ வந்து கீழே விழாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பூ கட்டுற மாதிரி கட்டிட்டோம், இந்த இடத்துல வந்து பூ கட்டுற மாதிரி கட்ட முடியாது. இந்த நாட் தான் வந்து
அவ்வளோதாங்க, பூ கட்டிட்டோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் மாலை கட்ட பழகிக்கோங்க. அதாவது மாலை கட்ட ஆரம்பிக்கும் போது நீங்கள் சின்ன சின்ன பூவாக எடுத்துக்கக்கூடாது. நல்லா காம்பு நீளமாக இருக்கிற பூ, அதாவது சம்பிங் பூவில் வந்து நீங்கள் கட்டி பழகலாம். அதே மாதிரி முல்லைப்பூ பெருசு பெருசாக இருந்தால் அதுலேயும் கட்டலாம். இல்லைன்னா ஜாதி பூ மொட்டாக இருக்கும்போது அதுலேயும் கட்டி பழகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கட்டி பழகிட்டிங்கன்னா பூத்த பூ எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் மல்லிப்பூலாம் உங்களுக்கு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வீட் அம்மு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.